தவேகா விஜய் தன்னுடைய பிரச்சார பயணத்தை கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கப் போகிறார். நாளை புதுச்சேரியில் அவருடைய பிரச்சாரம் அல்லது பொதுக்கூட்டம். அப்புறமா 16ஆம் தேதி ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ரோட் ஷோ கிடையாது, அதுக்கு அனுமதி மறுப்பு. சரி, திடீர்னு ஒரு முக்கியமான கல்யாண வீட்டில் விஜய் கலந்துக்கிட்டார். ஒரு நபர் அவர் கையை பிடிச்சி அப்படி திருப்பினது, யார் இவர், விஜயோட முகம்லாம் சிவந்து போயிடுச்சு, அதுக்கான காரணம் யார், இவர் எப்படி விஜயை வந்து கையை பிடிச்சி திருப்பலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி இருந்தது. இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, புதுச்சேரியில் ஏற்கனவே வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை போய் பார்த்துருந்தாங்க. பார்த்தது போது இல்லை, வாய்ப்பு இல்லைங்க, பக்கத்து மாவட்டம் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர்லேருந்து எக்கச்சக்கமான பேர் வந்துடுவாங்க, இது வந்து ஒரு சின்ன பகுதி, இந்த இடத்துல ரோட் ஷோ நடத்துனீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், வேணாம், அந்த கான்ட்ரவர்சி வேணாம் அப்படின்னாங்க. இதனால் கூட்டணிலாம் உடைய போகுது, அப்புறமா ரங்கசாமிக்கும் விஜய்க்குமான நல்ல உறவுலாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சிட போகுது, அப்படி இப்படிலாம் ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணமாகாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, வருகிற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்களுடன் ஒரு கூட்டணியாக தவேகா இருக்கும்னு நான் அனுமானம் பண்ணுறேன். வந்து இருக்கலாம், மேபி. அதுக்கு அவங்க சொன்னது தான் வந்து நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டமாக நீங்கள் நடத்திங்க, பிரம்மாண்ட கூட்டமாக உப்பளத்தில் இந்த துறைமுகம் பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த 5000 பேருக்கு அனுமதியுடன் QR கோடோட ஒரு அடையாள அட்டை வேணும். அதை தாண்டி வந்து பக்கத்து மாவட்டத்திலேருந்து யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு அது போலீஸ் ரொம்ப கண்காணிக்கிறாங்கன்னு. ஏன்னா விஜய் போகிற இடம் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நாளைக்கு என்ன அந்த நிபந்தனைகள்லாம் அப்படின்போது, பொதுவாக இந்த கரூர் சம்பவத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, ஏங்க நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் தலைவர் ஒரு டைமுக்கு வராரு, நீங்கள் சொல்கிற டைமுக்கும் அவர் மெட்ராஸில் கிளம்புற டைமுக்கும் சென்னையில் கிளம்புற டைமுக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்புறம் நீங்கள் வந்து கூட்டம் வந்துடுச்சு, கும்பல் வந்துடுச்சு அப்படின்றீங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்தால் தானே கூட்டம் வரதான் செய்யும், எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க, கூட்டம் வர்றதுக்காகவே நீங்கள் வந்து லேட்டாக வரீங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. இதே கேள்வி தான் அவங்க கேட்டிருக்காங்க, எப்போ வரப்போகிறீங்க, எவ்வளோ நேரங்க விஜயோட ஸ்பீச் இருக்கும், ஸ்பீச் முடிஞ்ச பிறகு அவர் எப்படி கிளம்புவார், இந்த மாதிரி. இன்றைக்கி இரவு விஜயோடைய ஒரு பிரச்சார பயணம். ஏன்னா இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து எந்த மேடையும் கிடையாது, சேர் எதுவும் கிடையாது, வந்து ஒரு பிரச்சார வாகனத்தில் நின்றுக்கிட்டே அவர் வந்து பேச போகிறாரு. குறிப்பாக ஒரு 5000 பேர் மட்டும் சுற்றி அந்த ஸ்பீச்சை கேட்க போகிறாங்க. அந்த வேன் இன்றைக்கி நைட்டு புதுச்சேரி போய் சேர்ந்துருது. நாளைக்கு அனுமதி வந்து போலீஸார் வந்து 10:30 to 12:30, 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு 12 இல்லை 11:45 விஜய் பேசக்கூடும். குறிப்பாக நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா, அந்த உப்பளம் பகுதியில், துறைமுக பகுதியில் அந்த வழியை அடைச்சிட்டாங்க, நாங்கள் உள்ளே போக முடியல, நாங்கள் வந்து காலகாலமாக அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம், அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மீன் பிடிக்கிறோம், இங்கே நீங்கள் திடீர்னு விஜய் வர்றார் அப்படின்றதுக்காக நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் லாக் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சலசலப்புலாம் இருக்க தான் செய்யும். வந்து ஓகே, புதுச்சேரியில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் சரியான அனுமதி கிடைக்கல ரோட் ஷோவுக்கு, அப்புறம் புதுச்சேரியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. நாளைக்கு என்ன பேச போகிறார் விஜய்? வழக்கமாக அவர் வந்து வந்தார்னா ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அதிகபட்சமாக இல்லைன்னா வந்து ஒரு 12 நிமிஷம் பேசுவார்னு. காஞ்சிபுரத்தில் ஒரு நீண்ட ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு தனியார் கல்லூரியில். அது மாதிரி ஒரு நீண்ட ஸ்பீச்சாக இருக்குமா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இந்த கொள்கை எதிரியை பற்றி ரொம்ப எதுவும் வாயை திறக்க மாட்டேன்றாருப்பா, இவங்களெல்லாம் வந்து அமித்ஷா தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு, அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ராகுல் காந்தி பேசுகிறாரு, காங்கிரஸ் கூட ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது, இவங்க காங்கிரஸ் வந்து தவேகா கூட இணையறதுக்காக ரொம்ப விருப்பப்படுறாங்க, காங்கிரஸுடைய மேலிட பிரதிநிதிகள்லாம் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டாங்க அப்படின்னு. ஓகே, நாஞ்சில் சம்பத் கூட சொல்கிறாரு, வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், ஒரு வளர்கிற கட்சி, ஒரு இளைஞர்களுடைய கட்சி, ஒரு இளையர் அத்தனை பேரும் உள்ளே இறங்கியிருக்காங்க, வர ஆசைப்படுவாங்க, ஒரு நேஷ்னல் பார்ட்டி, பெரிய பார்ட்டி யார் வந்தாலும் அந்த கட்சிக்கு பலம் தானே அப்படின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, புதுச்சேரி அரசியல் பேச போகிறாரா, தமிழக அரசியல் பேச போகிறாரா, ஒட்டுமொத்தமான விஷயத்தை சொல்ல போகிறாரா, அல்லது வருகிற 2026 எலெக்ஷனை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல போகிறாரா? இப்போ கட்சியில் ஒவ்வொருத்தராக இருக்காங்களே, செங்கோட்டையன் வந்துட்டார், நாஞ்சில் சம்பத் வந்துட்டார், இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரப்போகிறாங்க, அப்புறமா திமுகவிலேருந்து 2 அமைச்சர்கள் வர போகிறாங்கன்ற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை பற்றிலாம் ஏதாவது பேச போகிறாரா, அல்லது தான் எந்த தொகுதியில் நிற்க போகிறேன், எனக்கான ஒரு வாக்கு எங்கே அதிகமாக இருக்குது, இதை பற்றி ரொம்ப போல்டாக சொல்ல போகிறாரா? இதெல்லாம் இருக்குது வந்து ஒரு நீண்ட உரையாக தான் இருக்கும். சரி, அது பக்கம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் அந்த பகுதி முழுக்க கேமரா அவையாக இருக்குது, அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு தண்ணி தேங்கியிருந்த அந்த தண்ணியெல்லாம் வந்து இறச்சி கொட்டியாச்சு, சுற்றுச்சுவரெலாம் வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்குது, அதெல்லாம் இடிச்சுட்டு
ஒரு புதிய சுற்றுச்சுவர், ஒரு தடுப்பு சுவர்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சம்பவம் வந்து இந்த கரூர் சம்பவம் இந்தியா முழுக்க பிரதிபலிக்குதுங்க. இந்தியா முழுக்க பல இடங்களில், பல மாநிலங்களில், பல மாநில முதல்வர்கள்லாம் தயவுசெய்து கூட்டம் சேர்க்காதீங்க, கூட்டம் சேர்க்காதீங்கன்றாங்க. இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட வாரணாசின்னு ஒரு படம் ஹைதராபாத்தில் அதனுடைய ஆடியோ லான்ச் நடந்தப்போ ராஜமௌலியே ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கூட்டம் சேர்ந்தது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நாங்கள் வந்து அந்த விழா வந்து ரத்து பண்ணிவிடுவோன்னு ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாருன்னு அதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மேப் போட்டு அந்த இன்விடேஷனில் அவங்க வழிவகை பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். அது ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி பல ஏக்கரில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ. ஒரு ரசிகர்கள், அப்புறமா வந்து விஐபிகள், மீடியா இவங்கெல்லாம் எந்தெந்த வழியாக வரணும் அப்படின்ட்டு வந்து அந்த இன்விடேஷனில் போட்டதுனால தான் அவ்வளோ சலசலப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு தள்ளுமுள்ள கூட கிடையாது. அந்தந்த வழியில் அவங்கவுங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடத்தி கேட்டாங்க. இதுக்கிடையில் செங்கோட்டையன் முக்கியமாக கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலத்தில் நம்முடைய பலம் என்ன அப்படின்ட்டு நம்ம காட்டணும். அதுவும் தம்பி விஜய்க்கு நம்ம காட்டியே தீரணும்னு அவர் அங்கே பேசின ஸ்பீச் வந்து அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியாகி போச்சு. வாக்கு சேகரிக்க வராங்களா, ஒரு வணக்கத்தை போடுங்க, ஆனால் வாக்கை விஜய்க்கு போடுங்க அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் வேறு பேசியிருக்காரு செங்கோட்டையன். பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு. குறிப்பாக என்னென்னா, ஒரு இளைஞர் வந்திருக்காரு, அதுவும் நம்ம கொங்கு மண்டலத்துக்கு வராரு. ஒரு இளைஞர் கட்சியில் நான் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கலை, அப்படி நிபந்தனை விதித்து போய் சேர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதே போல் நானும் எந்த கண்டிஷனும் சொல்லலை. இதெல்லாம் மீறி செங்கோட்டையன் சொன்ன ஒரு க்ளூ என்னென்னா, சின்னம் கிடச்சிருச்சுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு சின்னம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சின்னம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது கிடச்சிருச்சு. இந்த மாதம் இறுதிக்குள்ளே அல்லது மிடில்லையே வந்துடும். அது எனக்கு என்னன்னு தெரியும். அந்த சின்னம் வந்த பிறகு இந்தியாவே அதிரும்னு ஒரு புதிர் ஒன்று போட்டிருக்காரு. எந்த மாதிரியான சின்னம் தெரியலையே வந்து. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சின்னம் அப்படின்னா எம்ஜிஆரை தான் சொல்லுவாங்க வந்து. அவர் எப்படி ரெட்டலையை அப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு. உங்களுக்கு ரெட்டலை அப்படின்ட்டு வார்த்தையில் சொல்லவே தேவையில்லை, இல்லை இந்த 2 விரலை காமிச்சாலே போதும் அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது மேஜிக்கான ஒரு சின்னம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. முக்கியமான ஒரு விஷயம், வருகிற 16ஆம் தேதி ஈரோட்டில் நடக்கவிருந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுத்துள்ளார்கள். அந்த இடத்துக்கு இவங்க தேர்வு செய்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தனியார் இடம், 7 ஏக்கர் பரப்புள்ள அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணி எஸ்பி ஆய்வு பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் வருவாங்க தாவேக்காவிலிருந்து தொண்டர்கள் அப்படின்னு கேட்டப்போ 75,000 பேர்னா 75,000 பேருக்கு இந்த இடம் வந்து உகந்ததில்லை, நீங்கள் வேறு ஏதாவது இடத்த வந்து பார்த்துங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மறுப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து செங்கோட்டையன் தன்னுடைய கட்சி, இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்காவை தான் சொல்லணும், தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிற. கண்டிப்பாக நாங்கள் ஒரு செங்கோட்டையன் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு தனியார் இடத்த தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், தனியார் இடத்த தான் பார்க்குறோம், எங்களுக்கான பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்குது, போலீஸும் அதுக்கடுத்து பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸும் அதை தான் சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு சம்பவம், மீண்டும் ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே தாவேக்காவில் வந்து தொண்டர் படை அல்லது மக்கள் படை அப்படின்னு அவங்களுக்கு வந்து முன்னாள் போலீஸ் அதிகாரிகள்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க. ஒரு பக்கம் நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. குறிப்பாக அன்றைக்கி ஈரோட்டில் தாவேக்கா நிர்வாகிகள் முன்னாடி பேசுகிறப்போ செங்கோட்டையன் தான் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதின்ற அந்த அனுபவத்தோடு சொல்கிறார் வந்து, எங்கே போனாலும் வந்து நம்முடைய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது எந்த விதத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இது மாதிரியான ஆலோசனைகள் கண்டிப்பாக வேணும்னு. ஒருவேளை நாஞ்சில் சம்பத் நாளைக்கு ஏதாவது பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரா புதுச்சேரியில் அப்படின்னா இல்லைன்ட்டாங்க. ஒன்லி விஜய் மட்டும்தான் அங்கே வந்து. விஜய் பேசிட்டு கிளம்புன பிறகு கூட்டம் கலைஞ்சிடும். ஈரோட்டில் நாஞ்சில் சம்பத் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. நாஞ்சில் சம்பவத்தை குறிப்பாக விஜய்கிட்ட பேசுனதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொன்னது என்னென்னா, கருத்தரங்கு, கவியரங்கு, அப்புறமா வந்து நிறைய விஷயங்களை போயிட்டு மக்கள் முன்னாடி சேர்க்குற ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்போது அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு வந்து. நீங்கள் கட்சியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் இல்லைங்களா, இலக்கிய கூட்டம், மக்கள் மன்றம் இதெல்லாம் நடத்தணும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்பீச்சு எங்கெங்கெல்லாம் அவர் போக போகிறாருன்னு ஒரு அனந்தரிக்கக்கூடிய பேச்சாக இருக்கும். விஜய் பார்த்த உடனே சொன்னாரா, நானே உங்களுடைய பெரிய ஃபேன்னே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே மெய்செலுத்து போயிட்டேன் நான் அப்படின்னு சொன்னது. ஏன்னா அவ்வளோ லட்சம் ஃபேன்களை கொண்டு இருக்கிற அவர் வந்து என்னுடைய ரசிகர்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துடைய உச்சியாகிட்டுன்னு. கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியல் பேசினாலும் வந்து நடப்பு அரசியலில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நாஞ்சில் சம்பத் பேசுவார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு திருமண விழா,
இமாக்ரேஷன் டி சிவா அவர்களுடைய மகள் திருமணம் வந்து ஈசிஆரில் இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்தில் நடந்தது. இது டக்குன்னு விஜய் வந்துட்டார். அந்த விஜய் வந்தது கூட நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. வந்து நீங்கள் போன இடம்லாம் வந்து பூனைப்படையோடு போகிறீங்க, பவுன்சலோடு போகிறீங்க, இங்கே வரும்போது மட்டும் யாருமே இல்லாமல் திடுதுப்புன்னு வந்துட்டீங்க, இங்கே மட்டும் கூட்டம் சேராதா, இதுக்கு மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு ரைட்டு என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறது வேறு, ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போகிறது வேறு, ஒரு மக்களை சந்திக்கிறது வேறு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த திருமண விழாவுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கார் விஜய். வந்து நம்ம விசாரித்த வகையில் அவங்களுக்கு கல்யாண வீட்டுக்காரருக்கே தெரியாது, எதுவும் சொல்லிக்க வேணான்னு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அங்கேருந்து அப்படியே அவரை கூட்டம் போகிறாங்க. ஒரு கூட்டம் சலசலன்னு வருது. மேடையில் நான் கூட பார்த்தேன், நான் ஒருத்தர் போய் அணைச்சிக்கிட்டே போகிறாரு. அவர் என்ன பண்ணுவார், விஜய் மணமக்களை பார்த்துட்டு இப்படி திரும்புகிற நேரம் அப்படி தோலை பிடிச்சி அப்படி திருப்புவார். திருப்பினோட ஒரு முறை மறைச்சிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகப்போல முகத்தை, அதுக்கப்புறம் காட்டிக்க மாட்டார், வேறு ஒரு வழியாக போவார். இதை எடுத்து ஃபேன்ஸ்லாம் வந்து யார் இவர் எங்கள் தளபதியை தொடுறதுக்கு, யார் இவர் திருப்புறதுக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு மேபி வந்து, ஏன்னா சினிமாவில் விஜய் வளர்ந்த காலத்தில் இருந்தவங்களாம் இருப்பாங்களே அவங்களாம். அதில் வந்து அவர் பேர் வந்து பரஞ்சோதி, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து சுபலட்சுமிக்கு மேனேஜராக இருந்தவர், கால்ஷீட் மேனேஜராக இருந்தவர். ஏன்னா சுபலட்சுமின்னு சொல்லும்போது லவ் டுடே, நிலாவே படங்களில் வந்து விஜய் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு 28 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம். அப்போது விஜயோடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த உரிமையில் ஏதாவது பரஞ்சோதி அவரை வந்து பிடிச்சிருக்காங்க, அவர் ஜோதின்னு வாங்க, அவர் பிடிச்சி அப்படி திருப்பி இருக்கலாம். அப்போ பார்த்தா விஜய் வேறு. இப்போ 27-28 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சியே வேறு இல்லைங்களா. இப்போ வந்து தாவேகாவுடைய தலைவர், அரசியல் தலைவர். அதனால் யாரோ நினச்சினா அப்படி ஒரு முறை முறைச்சவா அப்படி சிரிச்சுட்டு அப்படி போயிட்டார். வந்து இதை எடுத்து ஃபேன்ஸ் அப்படி போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க, கல்யாண வீட்டுக்கு போக தெரியுது, மற்ற வீட்டுக்கெலாம் உங்களுக்கு வர தெரியாதா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. எந்த விமர்சனம் யார் வேணாலும் பண்ணட்டும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி, நாஜிப் சம்பத் மாதிரி மூத்த தலைவர்கள்லாம் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. எதையும் காதில் வாங்காத தம்பி, உங்கள் நோக்கம் என்ன 2026, அதை நோக்கி போய்கிட்டே இருங்க, அதை பற்றி கவலையப்படாதீங்கன்னு. அந்த 2026 எலெக்ஷனுக்கான ஒரு முழு வீச்சில் தாவேகா, குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கி விட்டார். அந்த களத்தில் இறங்குவதற்கான முதல் ஒரு கட்ட பயணமாக, கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் பயணமாக, மக்களை பொதுவெளியில் சந்திக்கிற ஒரு விஷயமாக நாளை புதுச்சேரியில் விஜய் என்ன பேசப் போகிறார், வருகிற 16ஆம் தேதி ஈரோட்டில் அவருக்கு அனுமதி கிடைக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.